கிறிஸ்துவுக்குள்ள அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இறைவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அன்புக்குரியவர்களே, தர்மையான வேத பகுதி ஒரு எச்சரிக்கையை தருகிறது. இந்த அந்தகாரத்தின் செயல்பாடு அல்லது பிசாசின் கிரியைகள் என்பது இன்று நேற்றல்ல, என்றோ உருவாக்கப்பட்ட ஒன்று. என்றோ காலம் காலமாக மனிதனை வீழ்த்துவதற்கு அது ஆயத்தப்பட்ட ஒன்றாய் காணப்படுகிறது. பாருங்கள், ஏதேன் தோட்டத்துல சர்ப்பத்தின் உருவில பிசாசானவன் ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சிக்கிறான். அந்த வஞ்சித்த பொழுது அவர்கள் எச்சரிக்கையா இல்லாதபடினாலே இறை சப்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டிய அவர்கள் சர்ப்பத்தின் சப்தத்திற்கு செவி கொடுத்தபடியினாலே தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அதே நேரத்துல புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரத்துல பிசாசானவன் ஆண்டவருடைய உபவாசத்திற்கு பின்பதாக அவரை சோதிக்க ஆரம்பிக்கிறான். 3 விதமான சோதனைகளை கொடுத்து அவற்றிலே வீழ்த்த விரும்புகிறான். ஆனால் அங்கே ஆண்டவர் எச்சரிக்கையோடு அவனை மேற்கொள்ளுகிறார். அத்தோடு முடிந்து விட்டதா என்று சொன்னால் இல்லை. இன்றைக்கும் அநேக விதங்களிலே அநேக முறைமைகளிலே விசுவாச கூட்டத்தாரை வீழ்த்துவதற்கு பிசாசானவன் இருக்கிறான். இங்கே பிசாசானவனை கர்ச்சிக்கிற சிங்கம் என்று சொல்லி வர்ணிக்கப்படுகிறது. யாரை விழுங்கலாம், யாரை ஆட்கொள்ளலாம், யாரை வீண்படுத்தலாம் என்று சொல்லி அவருடைய அலைச்சல் காணப்படுகிறது. இன்றைக்கு மனுமக்களுடைய வாழ்க்கையில பிசாசானவன் மக்களை வஞ்சிக்க பணம், பதவி, ஆசை, புறங்கூறுதல், வஞ்சகம், துரோகம் என்று பல காரியங்களை கையாண்டு அவர்களை வீழ்த்துவதற்காக அவன் எத்தனைக்கிறான். அன்புக்குரியவர்களே, we have to overcome the situation. இந்த சூழலை நாம் ஓவர்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எச்சரிக்கை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த எச்சரிக்கை தான் வாழ்க்கையின் மேன்மைகளை தருகிறது. பாருங்கள், 9வது வசனத்துல விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்துல அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. யூ firm in faith. இறைவன் தந்த ஆலோசனையில, இறைவன் தந்த பற்றுதலில we have to firm in faith. இறைவனுக்குள்ளாய் நாம் வீற்றிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறபடி, சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறபடி, வேதத்தில் நிலைத்திருந்தால், என் ஆண்டவரில் நிலைத்திருந்தால், என் ஆண்டவருக்குள்ளாய் கனிதர விரும்பும் பொழுது என் ஆண்டவர் இந்த விசுவாசத்தை நாம் காத்து கொள்ளவும் பிசாசானவனுக்கு எச்சரிக்கையான வாழ்க்கையும் தருகிறார். பாருங்கள், முதலாவது we have to firm in faith. இரண்டாவது we have to be with God. இறைவனோடு இருக்க வேண்டும். நாம் இறைவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் பிசாசானவன் நம்மிடத்துல வரமாட்டான். அவன் விழுங்க நினைக்கிற காரியம் வீழ்ச்சி அடைந்து போகும். நம்முடைய எச்சரிக்கையின் வாழ்க்கை வெற்றியை தரும். அதற்கு நேராக அடியெடுத்து வைப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள் என்பதை உணர்ந்து இந்த உலக வாழ்க்கையில எங்களை மேற்கொள்ள வருகிற எந்த அந்தகாரத்தின் சக்திகளுக்கும் எதிர்த்து நிற்க விழிப்புள்ளவர்களாய் காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் உற்சாகப்படுத்தி பயன்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்கேள் பிதாவே. ஆமென்.